ஓம் சாந்தி. இன்று 25/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பது மிக உயர்ந்த சார்ட் ஆகும். ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சார்ட் ஆகும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள். இதனுடைய தலைப்பினுடைய விளக்கம் என்ன? ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு அடி நம் நடக்கின்ற போதோ செயல்படுகின்ற போதோ ஸ்ரீமத் படி, ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழி, இறைவன் கொடுத்த உயர்ந்த வழிப்படி நடப்பது மிக உயர்ந்த சார்ட். அதாவது நம்ம கால அட்டவணை போடுகின்றோம். இன்று டைரியில் தினமும் எழுதுகின்றோம். இன்று என்ன ப்ரோக்ராம், நாளை என்ன ப்ரோக்ராம், ஒவ்வொரு ப்ரோக்ராம் போடுறோம். அந்த ப்ரோக்ராம் மிக உயர்ந்த சார்ட். அதாவது ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சார்ட் ஆகும். இதற்கு ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள். முரளி என்றால் இப்பொழுது நான் படித்துக் கொண்டிருக்கின்ற இதன் பெயர், இந்த மகா வாக்கியத்தை கொடுத்த அந்த இறைவன் கொடுத்த மகா வாக்கியத்திற்கு முரளி என்று பெயர். அதை படிப்பார்கள், நிச்சயமாக படிப்பார்கள். கேள்வி: ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. அடித்து பேசுகிறார் இறைவன். அதாவது ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம், நீங்கள் யாரு? பாபா குழந்தை, இறைவனுடைய குழந்தை, இறைவனுடைய குழந்தை, ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள். உங்களிடம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாரும் கேட்க முடியாது. அருமையான பதில் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கின்றோம் என கூறுகிறீர்கள். எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது. அவர் கிடைத்து விட்டார். வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பீர்கள். எப்படி? நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்று சொல்வீர்கள் என்பீர்கள். ஈஸ்வருடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுடன் மாயை போரிட்டிருக்கிறது என்று பாபா பார்க்கும்போது, குழந்தைகளே நலமாக இருக்கிறாரா என கேட்பார். எவ்வளோ அருமையான! அதாவது இந்த முரளியில் வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அனுபவத்தில் வரும். நம்முடைய அனுபவத்தில் நாம் அனுபவிக்கலாம். இந்த கேள்வியை என்னிடம் ஒருவர் கேட்டார். எதேச்சையாக கேட்டார். எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்கிறார். நான் சொல்லுகின்றேன், என்னுடைய உடம்பை பார்த்தால் எப்படி இருக்கின்றது என்று. நாம் நலமாக இருக்கிறோம் என்பதை பார்த்தாலே தெரியும். அதைத்தான் இறைவன் இந்த கேள்வி பதிலில் அருமையாக விளக்கியிருக்கின்றார். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரத்தை பார்ப்போம். தாரணைக்கான முக்கிய சாரம்: மயான அமைதியின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். அதாவது மயான யாத்திரையில் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். நானே அது என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆவோம். எண்ணம் பாயிண்ட் 2: எண்ணம், சொல், செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பு அளிக்க வேண்டும். இதை நடைமுறைப்படுத்தணும். அதாவது தாரணை என்றாலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கிய சாரம். நாம் என்ன நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த 2 பாயிண்டிலும் சொல்லியிருக்கிறார்.
சுருக்கமாக சொல்லிடுறேன். மயான அமைதி, ரொம்ப சைலண்ட் ஃபுல் சைலண்டில் இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். நானே அது இந்த மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா, நாம் ராஜா ஆவோம் என்கிறார். எண்ணம், சொல், செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அழுக்கு இருந்தால் தப்ப முடியாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். சிரமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். உயர்ந்த வழியை சொல்லுகின்றார், அந்த வழிக்கு மதிப்பளிக்க வேண்டும். வரதானம், பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகதேவா சுகஸ்வரூபம் ஆகுக. பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகதேவா சுகஸ்வரூபம் ஆகுக. மகான் ஆத்மாக்களாகிய, இதனுடைய விளக்கம் என்னென்றால், மகான் ஆத்மாக்களாகிய உங்கள் அடையாளம் பணிவுத்தன்மையாகும். எவ்வளவு பணிவுள்ளவராக ஆகிறீர்களோ அவ்வளவு அனைவர் மூலமாகவும் மரியாதை பெறுவீர்கள். யார் பணிவுள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். அவர்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக இருக்கும். ஆகவே எந்த சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவர்கள் சுகத்தின் அனுபவம் பெற வேண்டும். எனவே பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள், பிராமண ஆத்மா என்றால் நீங்கள் பிராமணர்களை நினைத்து விடார்கள். இங்கே உயர்ந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள், இறைவனின் குழந்தைகள் தான் பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள். மகிமை சுகக்கடலின் குழந்தைகள், சுகஸ்வரூபம், சுகதேவா. எனவே அனைவருக்கும் சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தால் நீங்கள் அதை பெறக்கூடாது. துக்கம் கொடுத்தால் அதை நம்ம வாங்கக்கூடாது. துக்கம் கொடுப்பார்கள், எல்லோரும் துக்கம் கொடுப்பார்கள். நாம் அதை ரிசீவ் பண்ணக்கூடாது. சுட் நாட் ரிசீவ் த பேட் திங்ஸ். அதை வாங்கக்கூடாது. ஸ்லோகன், யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரை காட்டிலும் பெரிய ஞானி ஆவார். யார் ஆத்ம அபிமானி, சோல் கான்சியஸ்னஸ், சுட் நாட் ஹேவ் த பாடி கான்சியஸ்னஸ். அதாவது ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். தேக அபிமானம் வரக்கூடாது. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரை காட்டிலும் பெரிய ஞானி ஆவார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அந்த முரளியில். கேள்வி நான் ரொம்ப முழு வாணியும் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படிக்காதவங்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு, அதாவது இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளாத குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்கும். ஆகவே நான் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். இந்த வாணியில் சொன்னதை சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் முடிந்தால் இந்த வாணியை யூடியூப்பில் சென்று டுடேஸ் முரளி அப்படின்னு போட்டு இந்த டேட்டை அடித்து பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ சொன்னது அத்தனையும் வரும். கேள்விப்பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் இதில் வரும். இதை படியுங்கள். ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு எங்கே பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு செல்லுங்கள். அங்கு சென்று 7 நாள் வகுப்பை முறையாக படியுங்கள். முறையாக படித்து 4 மணி முதல் 4:40, அதிகாலை 4 மணி முதல் 4:45 வரை இறைவனுடைய தொடர்பில் இருந்து, முழுமையாக இறைவனுடைய தொடர்பில் இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அவரிடம் கேட்கலாம். அதை பெற்றுக்கொண்டு 7 மணிக்கு இந்த முரளியை படிக்க வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.